150 வருடங்களுக்கு முன்பு மணி மைண்டட் மனிதர்களை எதிர்த்து விஞ்ஞான புரட்சி பண்ண ஒருத்தரை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 1883 பல்ப் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் டிசி மோட்டார்களை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட மெயின் பிரான்ச் நியூயார்க்ல இருந்துச்சு. அவரோட இன்னொரு பிரான்ச் யூரோப்ல பாரிஸ்ல இருந்துச்சு. அங்கதான் நிக்கோலா டெஸ்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்ப 27 வயசு. அங்க சார்லஸ்ங்கிற ஒருத்தர் டெஸ்லாவோட சூப்பர்வைசரா இருந்தாரு. சார்லஸ் டெஸ்லாவோட ஒர்க்க நிறைய தடவை பாராட்டி இருக்காரு. டெஸ்லாவுக்கும் சார்லஸுக்கும் நல்ல புரிதல் இருந்துச்சு. சார்லஸுக்கு அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கிற எடிசனோட மெயின் பிரான்ச்ல மேனேஜரா அவரை ப்ரோமோட் பண்ணாங்க. அங்க போன சார்லஸ் ஒரு வருடத்துக்கு மேல எடிசன் கூட வேலை பார்த்து எடிசன் கிட்ட நல்ல பேர் சம்பாதிச்சாரு. ஒரு நாள் சார்லஸ் எடிசன் கிட்ட டெஸ்லா பத்தி எடுத்து சொன்னாரு. சரி வர சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணலாம் அப்படின்னு எடிசன் சொன்னாரு. உடனே சார்லஸ் பாரிஸ்ல இருக்கிற டெஸ்லாவுக்கு ரெக்கமெண்ட் லெட்டரோட போக்குவரத்து செலவுக்கும் பணத்தை அனுப்பி உடனடியா நியூயார்க் கிளம்பி வர சொன்னாரு. 1884 ஜூன் மாதம் நியூயார்க் நகரத்துல டெஸ்லா காலடி எடுத்து வச்சாரு. ரெக்கமெண்ட் லெட்டரோட போன டெஸ்லாவுக்கு ஒரு டீசென்டான சம்பளத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாரு எடிசன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 மாசம் போச்சு. எடிசன் கம்பெனி தயாரிக்கிற டிசி மோட்டார்ஸ்ல நிறைய பிரச்சனையை நோட் பண்ணி வச்சிருந்தாரு டெஸ்லா. மார்க்கெட்லயும் இதே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப எனர்ஜியை யூஸ் பண்ணி ரன் ஆகுது, சீக்கிரமே ஓவர் ஹீட் ஆகுறது, அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் டிசி மோட்டார்ஸ் மட்டும் தான் விற்பனைக்கு இருந்துச்சு. ஏன்னா டிசி கரண்ட் மட்டும் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். இப்ப நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துற கரண்ட் ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிசி மோட்டார்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நேரடியாவே எடிசன் கிட்ட கொண்டு போனாரு டெஸ்லா. எல்லாத்தையும் கேட்ட எடிசன் குறை சொல்றது ஈஸி, சொல்யூஷன் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. எஸ், சொல்யூஷன் இருக்குன்னு டெஸ்லா சொன்னாரு. அந்த வார்த்தை எடிசனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிச்சு. சரி இதெல்லாம் சரி பண்ணு, அப்படி பண்ணா உனக்கு $50,000 தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. $50,000 சாதாரணம் இல்ல. இன்னைக்கு மதிப்புக்கு கணக்கு பண்ணா அது $1.5 மில்லியன் ஒர்த்து. இந்திய கணக்குப்படி 12 கோடி வரும். இருந்தாலும் டெஸ்லா அதை நம்பினாரு. ஏன்னா எடிசன் பெரும் பணக்காரர், சொசைட்டில அந்தஸ்து மிக்க மனிதர், பொய் சொல்ல மாட்டாருன்னு டெஸ்லா அதை நம்பினாரு. அந்த பணம் கிடைச்சா தன்னோட கனவை சேஸ் பண்ணி போறதுக்கு அது உதவும் அப்படின்னு நினைச்சாரு. இதுக்காக ரா பகலா உழைச்சி டிசி மோட்டார்ஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாரு. 2-3 மாசத்துக்கு பிறகு டிசி மோட்டார்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை எடிசனுக்கு டெமோ காட்டினாரு. எடிசன் உள்ளுக்குள்ள அசந்து போனாலும் அதை வெளியே காட்டிக்கல. ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு. டெஸ்லா அந்த சேலஞ்ச் மணியை பத்தி கேட்டாரு. எடிசன் சிரிச்சுக்கிட்டு, அமெரிக்காரனோட காமெடி சென்ஸ் இன்னும் உனக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு. நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. டெஸ்லாவுக்கு அது பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்துவாருன்னு எதிர்பார்த்திருந்தாரு. ஆனா ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போயிட்டாருன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாரு. டெஸ்லா $50,000 இல்ல, வெறும் $50 கூட சேலஞ்சை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அங்க பணத்தை விட அந்த ட்ரஸ்ட் தான் டெஸ்லா மனதுல சுக்குநூறாச்சு. எடிசன் அப்படி செஞ்சது அவரால் ஏத்துக்கவே முடியல. உடனே வேலையை விட்டு நின்னுட்டாரு. தன்னுடைய கனவை நோக்கி பயணப்பட முடிவெடுத்தாரு. தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு உதவ இன்வெஸ்டர்களை தேட ஆரம்பிச்சாரு. சர்வைவலுக்காக நியூயார்க்ல கிடைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. லேபர் ஒர்க் பார்த்தாரு, சாக்கடையை கிளீன் பண்ணாரு. ஆனா அங்க டெஸ்லாவோட வாழ்க்கை பயணத்தை 3 நிமிடத்துல சுருக்க முடியாது. சேனல் நேமுக்கு கீழே ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு. வருமானம் அதிகரிச்சது.